ஃப்ரெண்ட்ஸ் எல்லாருக்கும் வணக்கம். இன்னைக்கு நம்ம யூடியூப் சேனல் என்ன பார்க்க போறோம்னு பார்த்தீங்கன்னா 250 முட்டை ஹேச்சர் வந்து பார்க்க போகிறோம். ஸோ இது வந்து அப்டேட் பண்ணியிருக்கோம், நிறையவே நம்ம இதில் அப்டேட் பண்ணியிருக்கோம். ப்ளஸ் வந்து நாசில் சிஸ்டம் வந்து இந்த மிஷினில் நம்ம பண்ணியிருக்கோம். எப்படி பண்ணியிருக்கோம், மிஷினோட டைமென்ஷன் வந்து என்ன பண்ணியிருக்கோம் அப்படின்றது பார்ப்போம். ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா நம்ம 560 முட்டையிலிருந்து தான் நம்ம வந்து நாசில் சிஸ்டம் யூஸ் பண்ணி நம்ம மிஷின்ஸ் மேக் பண்ணிட்டு இருந்தோம் ஹேச்சரை பொறுத்த வரைக்கும். இப்போ 280க்குமே வந்து பார்த்தீங்கன்னா நம்ம நாசில் சிஸ்டம் யூஸ் பண்ணுறோம். அதே மாதிரி ஃப்ரேம் ஒர்க்லேயும் இப்போ ரெடி பண்ணி நம்ம ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். ஸோ இந்த ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ன்றது வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு எல்லா மிஷினுக்குமே வந்து காமனாக தான் வரும் உங்களுக்கு. ஸோ அவுட்ரு இன்னரு 3 mm வந்து ஐலம் ஷீட் வந்துடும். சென்டரில் வந்து உங்களுக்கு 1 இன்ச்சுக்கு வந்து கம்ப்ரஸ்டு வந்து உங்களுக்கு தெர்மோகோல் யூஸ் பண்ணியிருப்போம். ஓகேங்களா, ஹை கம்ப்ரஸ்டு தெர்மோகோல் யூஸ் பண்ணியிருப்பாங்க. ஸோ ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர் வந்து பார்த்தீங்கன்னா 1:1 ஸ்கொயர் டியூப்பில் வந்து உங்களுக்கு மிஷினோட ஃப்ரேம் ஸ்ட்ரக்சர்ஸ் இருக்கும். ஸோ இதை பேஸ் பண்ணி தான் எல்லா மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா ப்ரொவைட் பண்ணிட்டு இருக்கோம். அதே வகையில் தான் வந்து பார்த்தீங்கன்னா இந்த ஹேச்சருமே ரெடி பண்ணியிருக்கோம். ஸோ இந்த ஹேச்சரை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா லென்த்து வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு 3 அடி வந்து லென்த்து கொடுத்துருக்கோம். ஹைட் வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி கொடுத்துருக்கோம். டெப்த்து வந்து பார்த்தீங்கன்னா 2 அடி கொடுத்துருக்கோம் உங்களுக்கு மிஷினை பொறுத்த வரைக்கும். ஸோ இதில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு ஓப்பன் விசிபிள் இருக்கணும் அப்படின்றதுக்காக மிரர் வந்து அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இந்த மிரர் வந்து பார்த்தீங்கன்னா டிஃபால்ட்டு சைஸாக தான் இருக்கும். சின்ன மிஷின் ஆகட்டும் பெரிய மிஷின் ஆகட்டும், எவ்வளோ பெரிய மிஷின் எடுத்தாலுமே இந்த மிரர்ன்றது வந்து டிஃபால்ட்டு சைஸாக வந்து நம்ம வச்சுருக்கோம். ஸோ எல்லா மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து கரெக்டாக இந்த ஸ்கொயர் சைஸில் தான் வந்து உங்களுக்கு மிரர் வந்து கிடைக்கும். ஓகேங்களா, ஸோ அதே மாதிரி தான் இந்த ஹேண்டிலும். அதுக்கு அடுத்து மிஷினை பொறுத்த வரைக்கும் வந்து பார்த்திங்கன்னா ஃபில்ட்ரு, அதாவது பார்த்திங்கன்னா ஃப்ரண்ட்டில் வந்து நம்ம எக்ஸாஸ்டிங் யூஸ் பண்ணுறோம். ஹேச்சரை பொறுத்த வரைக்கும் 2 ஃபேன் யூஸ் பண்ணுறோம். ரெண்டுமே வந்து பக்கத்தில் வச்சுருக்கோம். ஸோ ஒரு ஃபேன் வந்து இன்லெட் பண்ணோம், ஒரு ஃபேன் வந்து அவுட்லெட் பண்ணுற மாதிரி இந்த மிஷினில் வந்து ப்ரொவைட் பண்ணியிருக்கோம். கண்ட்ரோலரை பொறுத்த வரைக்கும் பார்த்திங்கன்னா நம்ம லிலிடெக் பிராண்டு கண்ட்ரோலர் எதுவுமே யூஸ் பண்ணுறோம் இதில். ஸோ நார்மல் 2 மெத்தடில் வந்து நம்ம யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். STC 1000 டெம்பரேச்சர் கண்ட்ரோலரு, MH13001 ஹியூமிடிட்டி கண்ட்ரோலரு. ஸோ செப்பரேட்டாக வச்சும் நம்ம மிஷின் பண்ணுறோம். இந்த மல்டி ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர் வச்சுமே நம்ம மிஷின் பண்ணுறோம். மல்டி ஃபங்க்ஷன் கண்ட்ரோலர் எதுக்காக யூஸ் பண்ணுறோம் பார்த்தீங்கன்னா பர்டிகுலராக சம்டைம்ஸ் வந்து நம்மளுக்கு ஃப்ரெஷ்ஷாக வந்து இன்லெட் தேவைப்படும், அவுட்லெட் தேவைப்படும். ஸோ அதுக்காக ஒரு யூசேஜ் ஆகுது. அதேமாதிரி டெம்பரேச்சர் அதிகமானாலும் எக்ஸாஸ்ட் பண்ணும், ஹியூமிடிட்டி அதிகமானாலும் எக்ஸாஸ்ட் பண்ணும். ஸோ இந்த ஃபங்க்ஷன்ஸ்லாம் இருக்குது அப்படின்றதுனால இதை யூஸ் பண்ணிகிட்டு இருக்கோம். இன்னொன்று ஷட்டரில் இன்கேஸ் வந்து ஏதோ ஒரு ப்ராப்ளம் வந்து உங்களுக்கு டைமர் ஃபங்க்ஷனில் ஏதோ ஒரு ப்ராப்ளம் ஆகிடுச்சினாலும் இந்த கண்ட்ரோலர் ரிப்ளேஸ்மெண்ட் பண்ணுறதோ ஏதோ ஒன்று உங்களுக்கு வந்து சடனாக வந்து சேஞ்ச் பண்ணுறதுக்கு ஒரு சொல்யூஷன் கிடைக்கும் அப்படின்றதுக்காக பார்த்தீங்கன்னா உங்களுக்கு இந்த டைப் கண்ட்ரோலர் வந்து நம்ம யூஸ் பண்ணிட்டு இருக்கோம். ஓகேங்களா, அதே மாதிரி ஃப்ரண்ட்டை பொறுத்த வரைக்கும் பார்த்தீங்கன்னா உங்களுக்கு MCB டைப் வந்து பார்த்தீங்கன்னா 2 மிஷினில் பொறுத்த வரைக்கும் 2 வந்து 60 வாட்ஸ் ஹீட்ரு யூஸ் பண்ணியிருக்கோம். 2 ஹீட்டருமே வந்து பார்த்தீங்கன்னா செப்பரேட்டாக வந்து ஆப்ரேட் பண்ணுற மாதிரி சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். 6 amps சுவிட்சஸ் கொடுத்துருக்கோம். அதேமாதிரி ஹியூமிடிட்டியும் செப்பரேட்டாக ஆப்ரேட் பண்ணுறதுக்காக ஹியூமிடிட்டி சுவிட்சஸும் நம்ம இதில் கொடுத்துருக்கோம். இப்போ கரண்ட்டாக இருக்கிறது வந்து பார்த்தீங்கன்னா டெம்பரேச்சர் 29.2, ஹியூமிடிட்டி வந்து 72% வந்து இருக்குது. ஓகேங்களா, ஸோ ஆக்சுவலாக நம்ம டிஃபால்ட்டாக செட் பண்ணியிருக்கிறது 37.5 வந்து செட் பண்ணியிருக்கோம். ஹியூமிடிட்டி வந்து 68% வந்து செட் பண்ணியிருக்கோம். இப்போது மிஷினோட இன்சைடில் வந்து நம்ம எப்படி பண்ணியிருக்கோம் அப்படின்றத பார்த்துடலாம். மிஷினோட இன்சைடில் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு வந்து ஃப்ரேம் வந்து இந்தமாதிரி டிசைன் பண்ணிவிட்டு உங்களுக்கு 560 முட்டை ஹேச்சர்லாம் வந்து பார்த்தீங்கன்னா உங்களுக்கு செப்பரேட்டாக வந்து ட்ரேவை வந்து ஆக்சஸ் பண்ணுற மாதிரி இருக்கும். பட் ஆனால் இதில் என்ன பண்ணியிருக்கோம் பார்த்தீங்கன்னா 2 ட்ரேக்கு வந்து ஒரு ரேக் அப்படின்னு செப்பரேட்டாக ஹேண்டில் பண்ணுற மாதிரி இருக்கும் இதில். ஸோ இந்த மிஷினில் மட்டும் தான் இந்த மாதிரி வரும். என்னென்னா இந்த பட்ஜெட்டுக்கு ப்ளஸ் வந்து இந்த சைஸுக்கு ஏற்ற மாதிரி நம்ம ரெடி பண்ணோம் அப்படின்றதுனால இந்த டிசைன் பண்ணியிருக்கோம். இதில் 560 போகும்போது உங்களுக்கு செப்பரேட்டாக தான் வரும். பட் ஆனால் 280 வரும்போது மட்டும் 2 ட்ரேக்கு வந்து ஒரு ரேக்குன்ற மாதிரி கான்செப்டில் வந்து நம்ம இதை கொடுத்துருப்போம். அதேமாதிரி இந்த ஃப்ரேம் வந்து நம்ம தனியாக வெளியில் எடுத்து நம்ம க்ளீனிங் பண்ணுறது எல்லாமே வந்து யூஸ் பண்ணிக்க முடியும். இதில் உள்ளே வந்து பார்த்திங்கன்னா ஃபேன் வந்து நம்ம கொடுத்துருக்கோம், நாசில் வந்து இந்த சைடில் கொடுத்துருக்கோம். அதே மாதிரி உங்களுக்கு லைட்டுமே வந்து பார்த்திங்கன்னா அந்த சைட்லேயே வந்து நம்ம அட்டாச் பண்ணியிருக்கோம். ஸோ இப்போ பார்த்தீங்கன்னா நம்ம வந்து 2 ஃபேனு இதுவுமே நம்ம வந்து ஆன் பண்ணியாச்சு. ஹியூமிடிட்டி இதை மட்டும் ஆன் பண்ணல. ஸோ ஹியூமிடிட்டி தான் நான் ஆன் பண்ணிட்டேன். இப்போ எல்லாமே நம்மளுக்கு ஆன் ஆகிடுச்சு. இப்போ என்னென்னா உங்களுக்கு டெம்பரேச்சர் இன்க்ரீஸ் ஆக என்ன ஆகுனா இந்த இடத்துல இருக்கக்கூடிய ஹியூமிடிட்டி லெவல் வந்து கம்மியாகிட்டே வரும், நம்மளுக்கு ட்ராப் ஆகிட்டே வரும். ஸோ மிஷினை நான் க்ளோஸ் பண்ணிவிட்டு நான் உங்களுக்கு காட்டுறேன்.
ஆக்சுவலாக வந்து பார்த்தீங்கன்னா இந்த மிஷின் வந்து காம்போவாக தான் கிடைக்கும், செப்பரேட்டாக வந்து உங்களுக்கு கிடைக்காது. 500 சிக்கன் எக்ஸ் ஷட்ரு ப்ளஸ் வந்து 280 சிக்கன் எக்ஸ் ஹேச்சரு, 24 லிட்டர் ஏர் கம்ப்ரெசரு. ஸோ இந்த ரெண்டு மிஷினுமே வந்து பார்த்தீங்கன்னா வித் நாசிலு ஃபிக்ஸ் பண்ணி என்ன காம்போ பட்ஜெட்டோ அந்த பட்ஜெட்டை வந்து டிஸ்கிரிப்ஷனில் உங்களுக்கு வந்து டீட்டெயிலான ப்ரைஸ் ரேட் வந்து உங்களுக்கு கொடுத்துருக்கேன். எல்லாரும் இந்த வீடியோ பார்த்துருப்பீங்கன்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்கள் எல்லாருக்குமே யூஸ்ஃபுல்லாக இருக்கும்னு நினைக்கிறேன். ஸோ இந்த வீடியோ உங்களுக்கு பிடிச்சிருந்தால் லைக் பண்ணுங்கள், ஷேர் பண்ணுங்கள், கமெண்ட் பண்ணுங்கள், மறக்காமல் சப்ஸ்கிரைப் பண்ணுவேன். அடுத்த வீடியோவில் வேறு ஒரு டாப்பிக்கை நான் உங்களுக்கு பார்க்குறேன். தேங்க்யூ.